உலமாக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய தீனுடைய ஹிதமத்துக்கு அல்லாஹ்வே அடியார்களை தெரிவு செய்கிறான். ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவஜ்தபாக்கும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடுமாறு, உழைப்பு செய்யுமாறு, முயற்சி செய்யுமாறு, ஜிஹாத் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். ஏன்? அல்லாஹ் தான் தெரிவு செய்திருக்கிறான். இது மனிதனுடைய தெரிவு அல்ல, அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் நாடாமல் ஒரு மனிதனுடைய ஒரு அசைவும் நடக்க முடியாது. அதனால் அல்லாஹ்வுடைய தெரிவுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களை அல்லாஹ்வுடைய தீனுடைய ஹிதமத்துக்காக வேண்டி தெரிவு செய்திருக்கிறான். எந்த அளவுக்கு உள்ளத்தில் அந்த தெரிவுடைய உணர்வுகள், அவருடைய பொறுமதி, அவருடைய கவலை உள்ளத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய அந்த உணர்வுக்குரிய கூலியும் அல்லாஹ் அதை கொண்டு சந்ததிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்துடைய கதவுகளை திறப்பதற்கு காரணமாக வைக்கிறான். அது உணர்வுகளாக அல்லாஹ்வுடைய தெரிவின் மீது நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நீ என்னை இந்த காரியத்தை செய்வதற்கு, இந்த அமலை நான் நடைமுறைப்படுத்துவதற்கு நீ எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நபிமார்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபியுடைய உள்ளத்திலையும் இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் பார்க்கலாம். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அது நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தெரிவு என்பது ஒவ்வொரு நபியும் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நான் எந்த வகையில் எப்படி அந்த அமானுகத்தை உள்ள ரீதியாக, செயல் ரீதியாக, சிந்தனை ரீதியாக எதை எப்படி முன்வைக்க வேண்டுமோ அதை அப்படி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அதற்கு இடையூறாக வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் பட்டு வீசிவிட்டு அந்த முன்னேற்றத்தின் பாதையில் அவர்கள் போனதுதான் நபிமார்களுடைய அது அடிப்படையாக இருக்கிறது. இதை நானும் நீங்களும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த பாதையை தான் நாங்கள் பின்பற்றி போவோம். இந்த தெருவுக்குள்ள நன்றி, இந்த தெருவுக்குள்ள நன்றி அதை சரியாக புரிந்து அதன்படி செயல்படுவது. அது அல்லாஹ் தஆலா ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி வஜ்தபாக்கும். முதலாவது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ்வுடைய தெரிவுதான் நபிமார்களை நபியாக ஆக்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நபித்துவத்தில் மக்கத்து மக்கள் குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி இவரையா நபியாக கடந்திருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் அஹம் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா என்று அல்லாஹ் தஆலா என்ன அவர்களா இந்த நபித்துவத்தை பங்கிடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இந்த ரஹ்மத், இந்த தெரிவு இது நம்முடையது என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக பயான் செய்கிறார். அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது எல்லா நபிமார்களும் இந்த தெரிவை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத் இப்ராஹிம் வஸ்குர் ஃபில் கிதாப் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் குர்ஆன்ல 63க்கு மேற்பட்ட ஆயத்துகள்ல 25 சூறாக்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் அதற்கு தன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாகிட்டாங்க. அதுல இரண்டாவது விஷயம் என்னன்னா, அதுக்கு இடையூறாக தடங்களாக வரக்கூடிய எல்லாத்துக்கும் முகம் கொடுக்க வேண்டி வருது. என நான் எடுத்திருக்க பொறுப்பு ஒரு பாரிய பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு தலைமையான இடையூறுகள் வரும். அதனால நான் இன்னொரு பல
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபத்ரத்து தாவா, ஃபத்ரத்து தர்பியா, இவ்வாறு நிஸ்ரா, ஃபைஸிலே குத்ரா, இந்த 4 விஷயங்களை உலர்மாவான பயன் செய்வாங்க. அந்த வஜூது தாவா மனிதர்களை ஏற்றுக்கொண்டு தான் தாமத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் 2வது வருவத்தான் ஃபத்ரத்து தர்பியா, தர்பியத்துடைய காலமாக இருக்கு. பலத்த சோதனைகள் வரும். ஹயாத்து சஹாபாவை நிரப்பிருக்கிறார்கள். அவர் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் பாகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தியாகங்களையே பார்க்கலாம், எப்படி அவர்கள் முகம் கொடுத்தார்கள் என்று சொல்லி. அந்த ஒரு சின்னதுதான் சஹாபி பயான் செய்யறாங்க. அந்த ஷோபா அபி தாலிப்ல தடுத்து வைக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு சாப்பிட்டு கொண்டதில்லை. சிறுநீர் கழிக்க போனா சலசலண்டு சத்தம் கேட்குது. அதை பார்த்தா ஒட்டகத்தோல், காஞ்ச தோல் தான் கிடைக்குது. ஒட்டகத்தோலை எடுத்து சாம்பலாக்கி வாழை போட்டு சாப்பிட்டு தன்னுடைய பசியை போக்குறாங்க. அவர் தன்னுடைய அந்த பொறுப்பு அமானிதத்தை ஒரு மனிதர் எனக்கு இந்த பொருள் கிடைச்சிருக்கு என்று சொல்லக்குள்ள அடுத்த கட்டம் வாரது ஃபத்ரத்து தர்பியா, தர்பியத்துடைய காலம். அல்லாஹ் தஆலா பணத்தால, பொருளால, குடும்பத்தால, உறவினர்களால, நண்பர்களால, சூழலால, அல்லாஹ் தஆலா ஆட்சியாளர்களால எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். முழு குர்ஆனில் இந்த அடிப்படையில தான் நபிமார்களை பற்றி பேசியிருக்கிறது. நீங்க எந்த நபி எடுத்தாலும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள் அவர்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை கடக்காமல் இருந்தது இல்லை. அதுல மாற்று கருத்து கிடையாது. எப்ப அவர்கள் தாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க ஆரம்பித்தார்களோ, சூரத்து ஷூரால ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கபீர அலல் முஷ்ரிகீன மா ததுஊன் இலைஹி. எதன் பக்கம் நீங்க அழைக்கிறீங்களோ அது முஷ்ரிக்கீன்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது. அல்லாஹ் நீங்க வேற எதையுமே கேளுங்க, நபியை உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறோம், இதை மட்டும் விட்டுருங்க. நீங்க அல்லாஹ்வின் பக்கம் அழைக்காதீங்க, ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்காதீங்க, ஆகிரத்தின் பக்கம் அழைக்காதீங்க, சொர்க்கத்தின் பக்கம் அழைக்காதீங்க, ஈமானின் பக்கம் அழைக்காதீங்க, இஹ்லாஸின் பக்கம் அழைக்காதீங்க, இல்மின் பக்கம் அழைக்காதீங்க. நாங்க மனநிலை வாழ்றோம், நாங்க உணர்வற்றே வாழ்றோம், நாங்க சூழல்வாதிகளாக வாழ்றோம், நாங்க உலகத்தில் அநியாயம் செஞ்சு கொண்டே வாழணும். எங்களுக்கு அந்த வரும் என்று சொல்லக்கூடிய சோதனம் தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் மிருகங்களாகத்தான் வாழ விரும்புகிறோம், நாங்கள் மனிதர்களாக வாழ விரும்பவில்லை. இதுதான் இங்க உள்ள போராட்டமாக இருக்குது. நபிமார்கள் அவர்களுக்கு அவர்கள் என்ன அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அதுல முழு கவனம், முழு சிந்தனை, முழு சிக்கல் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்றது அவர்களுடைய மனதில் வருகிறது. அதுக்கு என்ன இடையூறாகுது? அதுக்கு மகனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஆனா அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒன்றுதான் மிருதுவான தன்மை. சுப்ஹானல்லாஹ். நபிமார்களை அல்லாஹ் ஆடு வைக்க வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆடு வைத்திருக்கிறார்கள். முல்லா அலிபா ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆடை பந்தையிலிருந்து ஓடின ஆடை விரட்டி விரட்டி வைத்து அதை தூக்கின நேரத்துல அதுக்கு அடிக்கல, நீ எவ்வளவு தூரம் என்ன ஓட வச்சு அந்த அடிக்கல, அவங்க அந்த ஆட்டுல குத்தப்பட்ட முள்ளுகளை அப்புறப்படுத்தினார். அந்த உம்மத்தில் ஏற்படக்கூடிய அந்த அசிங்கங்கள், பாவங்கள், குறைகள், இவைகள் அப்புறப்படுத்துவதுதான் அது எங்களுடைய பணியாக இருக்குமே தவிர அது பழிவாங்குவது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல. பழிவாங்குவது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல. கண்ணியமானவர்களே, நபிமார்கள் யாருமே பழிவாங்கக்கூடிய உணர்வுல அவர்கள் வரவில்லை. அழிவாங்கக்கூடிய உணர்வுல வரக்கூடிய நேரத்துல அது ஒரு சின்ன சம்பவம் தான். முகத்துல எச்சத்துப்பின உடனே அந்த அந்த இதை தாங்கிக் கொள்ள இயலாம இவர் என்ன செஞ்சிருவாரு,
இவர் என்ன பண்ணுவாரு என்ற அந்த நிலைமையை அதற்கு அலிரவி அல்லாம எப்படி அணுகினாங்க என்பதை நாங்கள் படிச்சிருக்கிறோம். தனக்கு இந்த வரக்கூடிய நேரத்தில் அவர் விட்டுக் கொடுத்துருவாங்க. நபிமார்கள் இந்த அடிப்படையில தான் போயிருக்கிறார்கள். அவருடைய பயணம், அவருடைய தியாகம், அவருடைய இலக்கம் அது. இந்த நபியுடைய இலக்கும் ஆட்சி அதிகாரம் அல்ல. ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது அது அற்பமானது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான சத்தம். அந்த சத்தம் என்னவென்று கேட்டால் அது அல்லாஹ் தஆலா மலக்கு அனுப்பியிருக்கிறான். உங்களுக்கு ஆட்சி வேணுமா, நபித்துவம் ஆட்சி வேணுமா, அல்லது இந்த நபித்துவம் மட்டும் வேணுமா என்று கேட்டா எனக்கு இந்த நபித்துவத்தோடு நான் இந்த பயணத்தை போகணும் என்றுதான் சொல்கிறார்கள். அதுதான் கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் ஒரு விஷயத்துல உறுதியாகணும். யாழ்லா என்னுடைய இந்த தெருவில் நபிமார்களுடைய சிஃபாத்துகளை தான் செய்யக்கூடிய உழைப்புக்கு இந்த கூலியை எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய எல்லாமே அல்லாத குறித்தோடு தான் இதுக்குரிய கூலியை நான் எதிர்பார்க்கிறேன் என்றுதான் அவர்களுடைய அந்த மனப்பதிவாக இருக்கும். பலியெடுக்கிற உணர்வு அது ஒட்டகத்துக்கிட்டே இருக்குது, யானைகிட்டே இருக்குது. அல்லாவுடைய 2 பெரிய படைப்புகள் ஒட்டகம் யானையும் அது பலியெடுக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்குது. அந்த வைராக்கியத்தில் இருக்கிற உணர்வு இருக்கக்கூடாது. அல்லா இடத்துல மன்னிக்கக்கூடிய அந்த மன்னிப்ப நாடு வரக்கூடியவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய அந்த தயார உள்ளம் எங்களிடத்தில் இருக்கணும். நாங்கள் உயர்ந்த பணிக்காக பாடுபடுகிறோம். நபிமார்கள் எந்த ஹிதாயத்தை நோக்கி அவர்கள் உழைப்பு செய்தார்களோ அந்த ஹிதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா எங்களை தெரிவு செய்திருக்கிறார். அப்ப அதுக்கு எங்களுக்கு வரணும், அந்த பொறுப்புடைய உணர்வு வரணும். அதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள், நீங்க எந்த ஒரு நபி எடுத்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய சோதனை உஜூதுத்தாவும் ஃபத்ரத்து தர்பியா இரண்டு இருக்கும். தாவத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது வித்தியாசமானது. சிலையை வரைந்தார்கள், எதிரிகள் பாசத்துல இவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிடத்தில் உங்களை பற்றி 2 மக்கள் இருந்தார்கள். ஒரு அளவு கடந்து நேசிப்பார்கள், அளவு கடந்து குறைவு வைப்பார்கள். அவர்கள் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்தது உங்களுக்கு நடக்குது சொன்னார்கள். ஏன்னா நீங்க அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு பாடுபடக்கூடிய நேரத்தில் இந்த 2 உண்டாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதன் பக்கம் கவனம் செலுத்தவே இல்லை. அல்லாஹ் எனக்கு வகுத்த சட்டம், அதன் மீது நாம் முழுதாக ஈடுபட வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்திலிருந்து சோதனையுடைய கட்டத்தில் கருதார்கள். அது தர்பியத்துடைய காலம், தாவத்துடைய அந்த உருவாக்கம், அது பிறகு தர்பியத்துடைய காலம். தர்பியத்துடைய காலம் இருக்குதே, அது வித்தியாசமாக இருக்கு. வாப்பவான சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, மனைவியான சோதனை நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, சாட்சாவான சோதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. குடும்பம், சூழல், உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் விரோத குடும்பத்தில் ஆகுவாங்க. அந்த நேரம் தான் மௌலானா உமர் ஃபாரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், 1980 தான் இந்த பயான மௌலானா அவர்கள் மௌத்தாக வரைக்கும் பல கட்டத்தில் தர்ஜுமா செஞ்சிருக்கிறேன். பாகிஸ்தான்ல ஓடுற காலத்தில் இருந்து நான் இந்த பயான் அவர்கள் செய்திருப்ப கேட்டிருக்கிறேன், அதை நான் தர்ஜுமா செஞ்சிருக்கிறேன். மௌலானா இதை விரிவாக சொல்லுவார்கள். உலகத்துல வந்த நபிமார்கள் எல்லாருமே இந்த 2 கட்டத்தை கடந்திருக்கு. தாவத்தை அவர்கள் செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு நெருக்கடிகள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும். அதுதான் நான் சொல்கிறேன், ஹயாத்து ஸஹாபா முதல் பாகத்தில் படிச்சீங்கன்னா இந்த உம்மத்துக்கு அது எல்லாமே நடந்திருக்கிறது. இந்த உம்மத்துக்கு அது எல்லாம் நடந்திருக்கு. அதை கடந்த போகணும், அது பிரச்சனை வரும், பலவிதமான சோதனைகள் வரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் நியமித்தார்கள். வீரர்கள் கேள்வி கேட்பார்கள், يسألونك عن الروح، يسألونك عن المحيط، يسألونك عن الأنفال، يسألونك என்று
புரிஞ்ச இடத்துல அந்த கேள்விகளை பற்றி சில யூதர்களுடைய இருக்கும், சில சாத்திகளுடைய இருக்கும். அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சந்தேகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லைன்றால் தனக்கு தரப்பட்ட பொறுப்பு சரிவர நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் தந்திரம் இல்லாமல் அவர்கள் அதுக்கு முன்னெடுத்து போவார்கள். கனிமாவர்களே, ஒரு அமானுதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் நீங்க எல்லாரும் இந்த நாட்டுக்கு முக்கியமானவர்கள், குறிப்பாக உலமாக்கள். இவ சுமக்க வேண்டும். அது என்னன்னா, அது மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1885 பிறந்து 1944 வஃபாத்தானார்கள். அந்த காலம் ஒரு பயங்கரமான சோதனையுடைய காலமாக இருந்தது. அது அவர்கள் பிறந்து வரக்கூடிய நேரத்தில் சிறு வயதிலிருந்து பெற்ற சோதனைகளை முகம் கொடுத்தார்கள். நோய் வாய்ப்பட்டார்கள். குடும்ப சூழலில் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. சிந்தனைகள்ல மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய அந்த பாட்டி எல்லாம் சொல்லுவாங்களா, இவரை பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய ஞாபகம் வருகிறது. சிறு வயதிலிருந்து அந்த உணர்வை சுமந்திருந்தார்கள். அவர்கள் அந்த உணர்வை சுமந்திருந்தார். அது முதல்ல இல்ல சொல்லுங்க. அவருடைய உள்ளத்தில் அந்த குமரல் இருந்தது. அந்த காலத்துல அவர்களுடைய உஸ்தாத் மஹமூது ஹசன் தேவந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4 வருஷம் சிறையில் வைக்கப்பட்டார்கள். இந்தியாவிலிருந்து அவர்களை மக்கால வச்சு கைது செய்து மால்டா என்ற இடத்துல போயிட்டு அவர்கள் சிறையில் வைக்கப்பட்டார்கள். சிறையில் இருந்து வந்து 1920 அவர்கள் வஃபாத்தானார்கள். அப்ப மௌலானா இல்யாஸுக்கு 35 வயசு இருக்கும். 1920 35 வயசு. இந்த 35 வயதுல மௌலானா மஹமூது ஹசன் 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்து 4 வருஷம் ஜெயிலில் வந்து எல்லா உலமாக்களையும் முக்கியஸ்தர்களையும் அழைத்து, நான் 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொன்னாங்க. தன்னுடைய 70 வயதை தாண்டி சிறையில கடுமையான கஷ்டப்பட்டு அவர்களுடைய மாணவன் மௌலானா ஹுசைன் அகமது மதனி இந்த போத்தல்ல தண்ணீரை நிறைச்சி ராவ் நேரத்துல இப்படி வச்சு இந்த தண்ணீரை போத்தல தண்ணியை சூடாக்குவாங்களாம். தண்ணியை என்ன தாட்சத்துடைய உதவுக்கு ஹசரத்துக்கு அந்த குளிர் தண்ணி ஒரு அளவு சூடாக இருக்கணுன்றதுக்கு 2 பேர் தான் சிறையில் இருந்தாங்க. அவன் வந்தவனை எதிர்பார்த்தாங்க, என்னமோ புதுசா வந்து சொல்ல போறாங்க போல இருந்து. அவன் சொன்னது 2 தான். குர்ஆனை விட்டதும் ஒற்றுமையை விட்டதும் தான் இந்த உம்மத்துக்கு வந்த கேடுன்னு சொன்னார்கள். இதனால பற்று கொடுத்தால் மற்ற எல்லாம் சீராகும் சொன்னார். இதனால்தான் நிசாமுத்தீன் இன்று சென்ற வாரம் நடந்த ஜோடாக இருக்கலாம், உலகத்தில் நடந்த இஜ்திமாக்களாக இருக்கலாம், எல்லாத்திலையும் சொல்லப்பட்டது குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக மாறுங்க. ஒவ்வொரு தாயுடைய பொறுப்பு தன்னை குர்ஆனோடு இணைச்சு கொள்வது, அவனோட குழந்தைகளை இதுல கவனம் செலுத்துறது என்பதுதான் நிசாமுத்தீனுடைய கடைசி நடந்த ஜோடம். இந்த 1 மாசமாக உலகத்தில் நடந்த இஜ்திமாக்கள்ல பேசப்பட்ட விஷயம், அது அமெரிக்காக இருக்கலாம், கனடாக இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளை சந்திச்சதாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இந்த 2 விஷயத்தான் சொல்லப்படுகிறது. வஹ்தத்துல் கலிமா, நாங்க அதே நேரத்தில் வஹ்தத்தில் எங்களுடைய உம்மத்தொரு ஒற்றுமையில் இருக்கிறோம், அதே நேரத்தில் அந்த தௌஹீத நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். மக்தப் என்பது சிறார்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கு உலமாக்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கணும் என்றதை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அந்த இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த 35 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த கவலையை சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. 1920 இருந்து 1920 இருந்து. ஏன்னா அந்த நேரம் தான் உலகத்துல உஸ்மானிய கிலாஃபத்துடைய வீழ்ச்சி நடக்குது. இந்தியால இந்த சோதனை ஏற்படுகிறது. அபுல் ஹசன் நபி ரஹ்மத்துல்லாஹி
அவர்கள் பிறக்கிறாங்க 1911. இந்த விஷயத்தை கொண்டு நல்ல மனசுக்கு எடுங்க. அவங்க மௌத்தாடுறாங்க 1999 டிசம்பர் மாசம் 31. அவங்க இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு 35 வயசாக இருக்கக்குள்ள அபூஸ் நபிக்கு எத்தனை வயசு? 7 வயசு. இவரோட 35 வருஷம், அவங்களுக்கு 7 வயசு. 1940 அபூஸ் நபிக்கு எத்தனை வயசு? 27 வயசு. அது மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 55 வயசை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு கடிதம் எழுதுறாங்க. இது 1940. அந்த கடிதத்தை எழுதினாங்க அவர் மௌலானா இமாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி மார்ச் மாசம் 1940. அது மௌலானா அபுல் ஹசன் நதுவியுடைய 27 வயதுல, இவரு தன்னுடைய 55 வயதுல எழுதினவர் யார்? இமாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி. இத ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் நதுவி ஒரு புத்தக வடிவத்தில் தொகுத்திருக்கிறாங்க. மகாதீப் மௌலானா இலியாஸ். மௌலானா இலியாஸ் எழுதின கடிதங்கள். அதோட முதல் கடிதம் தான் நான் சொல்லக்கூடிய இந்த கடிதம். 1940 மார்ச் மாசம் இமாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி கைப்பட இவர்களுக்கு எழுதினது. இவர்களுடைய வயது 27, அவருடைய வயது 55. எழுதுறாங்க மௌலானா அபுல் ஹசன் நதுவி. இப்பைக்கும் அன்றைக்கும் பாருங்க எங்க இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கடிதம் நான் அவ்வளவு பொருள்படுத்த இல்லை. இந்த கடிதத்தை நான் தொகுக்கிறேன் மௌலானா மௌத்தானதுக்கு பிறகு. எனக்கு இந்த கடிதத்தை படிக்கக்கூட வெட்கமாக இருக்குது சொன்ன நான் என் அமானிதத்தை நிறைவேற்றில்லை. அவங்க என்ன எனக்கு சொன்னாங்களோ அதை நான் அந்த நேரம் சரியாக புரிஞ்சு கொள்ள இல்லை என்பத அந்த இதை சொல்றாங்க. புரிஞ்சு கொள்ள இல்லை என்பத அவர் மௌலானா அபுல் ஹசன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய குதிரையில அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. எதுக்கு ஒரு பொறுப்பு தரப்படுகிறதோ அதை தெரியாமல் இருக்கிறது ஆக பெரிய கேடாக மாறும். தன்னுடைய இச்சைக்கு ஒரு விஷயத்தை செய்வது இல்லை, அமானிதத்துக்கு செய்வது. அமானிதத்துக்கு செய்வது. அதனால் இந்த உலமாக்களிடத்தில் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சீங்கன்னா இன்னைக்கு ஜமாத்துடைய தப்லீகுடைய நடக்கூடிய எல்லா குழப்பத்துக்கும் பரிகாரம் கிடைக்கும். ஒன்னாவது மன்சூர் நோமான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதின மல்ஃபூசாத். இரண்டாவது அவர் மௌலானா அபுல் ஹசன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி எழுதின இந்த தீனு தாவத் வாழ்க்கை வரலாறு. மூணாவது இந்த கடிதங்கள். அதுல சுமார் 34 கடிதங்கள் உள்ளது. 65 கடிதங்கள்ல 34 கடிதங்கள் மௌலானா அபுல் ஹசன் நதுவிக்கு எழுதினது. அவர் சொல்றாங்க, இந்த 2 விட மல்ஃபூசாத்தை விட வாழ்க்கை வரலாறு விட மிக அவருடைய உள்ளத்தில் உள்ள குதிரையில வளர்ந்ததுக்கு இந்த கடிதங்கள் அடிப்படையாக இருக்கும். ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு விஷயத்துல எழுதுகிறான். மேவாத் மக்களுக்கு 20 கடிதம் எழுதுகிறான். மியான்ஜி ஈசா பேரேசி அவர்களுக்கு 6 கடிதம் எழுதியிருக்கிறான். சுமார் அந்த 65 கடிதங்கள்ல அவர்கள் இந்த வேலையுடைய ஹக்கத்தில் அனுபவிக்கிறாங்க. இதுக்கு நான் ஹாஜி அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நிசாமுதீனுக்கு போங்க, லக்னோக்கு போங்க, மேவாத்துக்கு போங்க, சாரப்பூருக்கு போங்க, தேவந்துக்கு போங்க, அந்த சூழல்ல போய் இதை விளங்குங்க சொல்லுவாங்க. இந்த சூழல்ல போய் அதை கேட்கணும், அடிக்கடி கேட்கணும், போகணும். நிசாமுதீன்ல இப்ப நடந்துச்சு, எங்கட ஜோடி இன்னைக்கு நடக்குது. நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்னா, இப்ப வார ஜோடிகளுக்கு நடக்கும். இப்ப ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல எங்கட ஜோடி நடக்க போகுது. இந்த நாள்ல இருந்தா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல் அந்த ஜோடி நடக்கும்.
அப்படிதான் நாங்க ஏப்ரல் அது ஜனவரி வரைக்கும் முடிவெடுத்திருக்கிறோம். வார ஜனவரி வரைக்கும், அக்டோபர், அதுவும் ஜனவரி. எங்களுடைய ஜோட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல் தில்லி ஜோட் நடக்கும். அப்ப எங்க இன்றைக்கு 26 நடக்குதுன்னா வார அக்டோபர்லையும் கிட்டத்தட்ட 26 கூடதான் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல் அங்கு நடக்கும். நாங்க என்ன செய்யணும்னா பழையவர்கள் அந்த ஜோடியோடு கலப்போம். ஒரு சந்தர்ப்பம் அதோட நூற்றுக்கணக்கானவங்க வாராங்க, உலக நாடுகள்ல இருந்து வாராங்க, வடிஞ்சு ஓடிச்சு இந்த ஒரு நடந்த ஜோடில. அவர் 3 இஷ்டமாக்கள் உலகத்தில் இப்ப நடந்தது. ஒன்று அமெரிக்கால போன மாசம், இதே நாட்கள்ல வெள்ளி சனி ஞாயிறு போன மாசம் அங்க மாதாந்த மசூராக்களை முடிச்சுட்டு அங்க வந்தாங்க. அதுக்கு நடந்தது கனடால, அதுக்கு நடந்தது யூகேல 10 நாட்கள். அது முடிவடைஞ்சு 16ஆம் தேதி மௌலானா ஜமாத் நிசாமுத்தீனுக்கு திரும்பினாங்க. அவர் 20ஆம் தேதி போன மாசம் ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு இந்த மாசம் 16ஆம் தேதி இந்த 3 நாடுகளுடைய இஷ்டமாவோட முடிவாயிடுச்சு. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னா, ஏன் இந்த விஷயத்தை தயவு செய்து உலமாக்கள் கவனத்துக்கு எடுத்து இந்த விஷயங்களை மக்கள் முறைப்படுத்துறது, எங்கள் தாய்களுக்கு மத்தியில் முசாக்கரா செய்வது, இந்த விஷயங்களை பேசுறது. எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்தில் எனக்கு இதை பேச இயலாது. ஆனால் நான் உங்களுக்கு உஷாரா செய்கிறேன். லாக்கு தப்பு உஷாரா இந்த விஷயங்களை எடுத்து ஒன்னாவது சுகபத்து அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல போய் கொடுக்கணும். உலமாக்களும் தாய்களும் நிசாமுத்தீன்ல 2 மாச தற்போதுல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் என்னத்துக்கு இந்த மாறி 10 பேர் உலமாக்கள் பொறுப்புதாரிகள் மாறி வாங்க அழைக்கணும். அப்ப இந்த 113 ஏரியாக்கள் இருந்து 1000 பேர் இங்க வந்திருக்கிறீங்க. இது வந்து கேட்டுட்டு போறதுக்கு இல்ல, உறுதியான நீர் எடுத்துட்டு போறது, அமானியத்தை சுமந்து கொண்டு போறது. நான் இதை செய்ய போகிறோம் என்ற அந்த உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை சுமந்து கொண்டு போனால்தான் அல்லாஹ் தஆலா எங்களை கொண்டு வருவாங்க. இல்லைன்னா நாங்கள் ஒன்றை பேசுவோம், நிசாமத்தை கொண்டு பேசுவோம். 3 நாள் சொலங்கி வந்தவரை கூட நீங்க ஏத்துக்காசுறீங்க, அதுக்கு பிறகுதான் இந்த பேச்சு நீங்க விளங்குவீங்கன்னு இல்லையா சொல்லத்துல சொல்லுவாங்க. நாங்க போகவே இல்லை. கொஞ்சம் எழுதுங்க, நிசாமுத்தீனுக்கு போனவர்கள் கொஞ்சம் எழுதுமா, எழுது. நிசாமுத்தீனுக்கு போனவர்கள் எழுது. மாஷா அல்லாஹ், உட்கார். அல்லாஹ் அவரோட வாழ்க்கையில பரக்கத் செய்வாரா. அல்லாஹ் மேலும் மேலும் உங்களுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாரா. அல்லாஹ் உடல் பொருளை பரக்கத் செய்வாரா. கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் நீங்க எல்லாரும் ஒரு அமானிதத்தை சுமக்கிறோம். நெருக்கடிகள் வரும், விசா பிரச்சனைகள் வரும், போகலாத தடைகள் வரும், போயிட்டு திரும்ப வேண்டியது வரும். ஆனா அந்த உணர்வும் அந்த சிந்தனையும் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை பயன்படுத்துவார். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதுல கதவுகளை திறந்து தருவார். நாங்க ஒருவரை சந்திக்கக்குள்ள உட்கார்ந்து இந்த விஷயங்களை முசாக்கரை செய்யணும். தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பாருங்க, நாங்க மௌலானா இலியாஸுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக புத்தகத்தை அபுஹசன் அவர்கள் எழுதினத்தை தர்ஜுமா செஞ்சு வச்சிருக்கிறோம். யார் இந்த முழுசாக படிச்சிருக்கிறீங்க? கை காட்டுங்க. எண்ணிக்கை தான். இதுதான் கண்ணீர் வடிக்கணும். நாங்கள் அதை சிந்திக்கிறதே இல்லை. எங்களுக்கு தனிய படிக்கிறதுக்கு தரப்பட்டது இரண்டுதான். இது மஜ்மால வாசிக்கப்பட மாட்டாங்க. மௌலானா வாழ்க்கை வரலாறு மஜ்மால வாசிப்போமா? இல்லை. அது என்ன தனிப்பட்டுள்ளது. அது ஆங்கிலத்தில் இருக்குது, அது தமிழ்ல இருக்குது, அது உருதுல இருக்குது, அது அரபுல இருக்குது. யாரும் சொல்லுறாங்க எனக்கு உருது தெரியாது, எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஆங்கிலம் தெரியாது. நீங்க அரபுல படிங்க, உருது தெரியும் உருதுல படிங்க, தமிழ் தெரியும் தமிழ்ல படிங்க. சிங்களத்துடைய மொழிபெயர்ப்பையும் செஞ்சு இந்த மக்களுக்கு, சிங்கள பேசக்கூடிய மக்களுக்கு அதை வழங்க வைக்கணும். அதுக்கு ஒரு சாரம்சமாக தான் தமிழை பற்றி உள்ள ஒரு சாரம்சத்தை 3 பாஷையிலும் எழுதி வச்சிருக்கிறோம். அதனால கண்ணியமானவர்களே,
உலமாக்கள் இந்த சபையில இந்த எல்லாருமே உறுதி கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். நான் கட்டாயம் வீடுகள்ல மனைவி பிள்ளைகள் எல்லாம் இதை படிச்சாங்க. அவனுக்கு அவன் மனுஷன் மாளிகை கேள்விப்பட்டுச்சு. என்ன கேள்வி? நான் மௌலானா மன்சூர் நோமானிய பார்க்கறதுக்காக நான் பாகிஸ்தான் இருந்ததுனால் எனக்கு அவனை பார்க்க கிடைக்கும். அதுக்காக சஃபர் செஞ்சு நான் ஓடிட்டு வந்ததுக்கு பிறகு 1988 1989 மௌலானா மன்சூர் நோமானிய பார்க்கறதுக்கு போனேன். சரியான சுவீனமாக இருந்தான். அபுல் நபீர் ரஹ்மத்துல்லாஹி நான் முதலாவது சந்திச்சது 1980 84 இங்கே வந்திருக்கிறான். 73 ஹசரத் இங்க வந்தது. ஹசரத் பாடம் நடத்தினது இங்க மர்கஸ்ல இல்ல, ஜாமியா அலியால. நாம எங்கட நிறுவனங்கள் எங்கட நடக்கிறது இல்லை. யாருக்கு தெரியும் சொல்லுங்க. 73 ஹசரத் இங்க இஸ்திமாக்கு வந்த நேரத்தில் ஜாமியா அலியாக்கு போயிட்டு பாடம் எடுத்து வச்சாங்க. 1984 ஜாமியா அலியாவுடைய பட்டமளிப்புக்கு வந்தாங்க. யாரு? அபுல் நபீர் ரஹ்மத்துல்லாஹி. கொல்லுப்பட்டி பள்ளியில, நான் ஒரு பாகிஸ்தான்ல கொல்லுப்பட்டி பள்ளியில மர்கஸ்ல பயான் செஞ்சாங்க. இப்ப எங்களுக்கு எங்கடா என்ற உணர்வு வரலையோ, நான் பப்ளிக்காரன், இது பப்ளிக் மதரசா, இது அந்த மதரசா, இதெல்லாம் பிரிவை செஞ்சதுனால இந்த வேலை நபித்துவத்துடைய அந்த மன்றத்தில் போகாது. நபித்துவத்துடைய அடிச்சுவத்தில் போகணும் என்று சொன்னா இந்த உணர்வுகள் என்னுடைய உம்மத்தன்றது வரணும். அன்றைக்கு அதுதான் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுமந்து கொண்டிருந்தாங்க. மௌலானா இலியாஸ் இந்த கவலை சுமந்தாங்க. மன்சூர் நோமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டுச்சு, மௌலானா யூசுப் வந்து அவரோட மனைவியை கூட சந்திக்கிறது இல்லை, எங்க நிசாமத்தில் மர்கஸ் இல்லை. மனைவியை கூப்பிட்டு கொண்டு வந்தாங்க. வந்து மனைவி அங்க அனுப்பிட்டு இவங்க போட்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திச்சாங்க. ஏன்னா மன்சூர் நோமானி மௌலானா அபுல் ஹசன் நதவி சம வயசு உள்ளவங்க. அப்ப அவங்க 1911 பிறந்தாங்கன்னா இவங்க அந்த காலத்துல பிறந்தவங்க தான். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து 1965 அவர்களுக்கு வயது கிட்டத்தட்ட 48 மௌத்தாயினாங்க. அவர்கள 48 அவர்கள் மௌத்தாயினாங்க. அப்ப வயசுல வித்தியாசம் இருக்கு. அவங்க கொடுத்து பார்த்தாங்க, நீங்க உங்களோட மனைவியுடைய ஹக்க நிறைவேற்றீங்க இல்ல. உள்ளுக்கு மனைவி வந்து சொன்னாங்களா, மனைவி சொல்றாங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, அவங்களோட ஹால் அவங்கள நீங்க எனக்கு போய் எனக்கு கஷ்டம் இருக்கும், நான் சாட்சி கொடுத்தேன், அவர் செய்ய வேலை செய்ய. இது வராது, இதெல்லாம் படிக்காம இது வராது, அந்த சூழலுக்கு போகாம சும்மா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் பேசிக்கிறப்ப உம்மத்து பொறுத்ததாக கொண்டே போகும். பொறுத்ததாக கண்ணியமான இஸ்திமா முடிவு எடுக்கப்பட்டுச்சு. 2 வருஷத்துக்கு முதல் அமெரிக்கால இஸ்திமா நடக்கணும். டேட் பிக்ஸ் ஆயிடுச்சு. ஜூன் மாசம் 25, 26, 27. ஆனா ஜூன் மாசம் முதல் தேதி வரைக்கும் 4-5 முறை விசாரிச்சுட்டு ஆயிடுச்சு. அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் இந்த தப்லீகுடைய உழைப்புக்காகவே விசாவை கொடுத்து இஸ்திமா நடத்தாத்தினார். 2000க்கு பிறகு அவர் எல்லாம் பெரியார்களும் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுக்கு முதல் 80களில் போனாங்க. இது வந்து
2000 நடந்தது. அதுல அப்துல் வஹாப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஃப்தி ஸையத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா சாத் போன்றவர்கள், மௌலானா ஸையத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போறாங்க. அதுக்கு பிறகு நடந்த அது ஒரு 2000 பேர் வந்து சேர்ந்தாங்க. இந்த இஜ்திமா சிகாகோல கிட்டத்தட்ட 20-25,000 மக்கள் வந்து சேர்ந்தாங்க. வெள்ளிக்கிழமை போன மாசம் அந்த 25ஆம் தேதியாக இருக்கும் நேரமாக வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை காலையில வியாழக்கிழமை மாலையில அந்த இடத்துல சிகாகோல வந்து அந்த இடம் பெரிய ஒரு கன்வென்ஷனல் ஹால் உண்டு. அதுல வந்து மகரிபுக்கு தொழுது இறங்கி துஆ செஞ்சு இந்த சூழலை எப்படி அமைக்க வேண்டும் என்ற இந்த ஃபிக்ரை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிலர் சொன்னாங்க, இந்த இவ்வளவு பெரிய இடம், இதுல இவ்வளவு மக்கள் ஒன்று சேருவாங்களா? வெள்ளிக்கிழமை சுப 10 மணிக்கு மசூர் ஆரம்பிக்குது, அந்த இடம் அப்படியே நிறைஞ்சிருச்சு. ஆனா இதுவும் போதாது. உலகத்துடைய தக்காசாக்கு இந்த 25 லட்சம் சேர்ந்தாலும் அவருக்கு சந்தோஷம் வரணும். கண்ணியமானவர்களே, ஒரு அமானிதத்தை சுமக்கிறத அல்லாஹ் தஆலா பாருங்க, எங்களுக்குள்ள சோதனையை பாருங்க. நாங்க எல்லாரும் கண்ணீர் வடிச்சு அழுகாம இந்த மஜ்மா அழுது கேட்காத வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது. எங்களுக்கு 96 இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு இஜ்திமா நடத்தி கொள்ளலாம். நாங்கள் 1967 நடத்திருக்கிறோம், 73 நடத்திருக்கிறோம், 67 கண்டில நடக்கிற எனக்கு 6 வயசு எனக்கு நினைவு இருக்கு. 73 ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் வந்து என் தாய்க்கு நான் கையெடுத்து பயத்துக்கு கொடுத்தது மாத்திரம் எனக்கு நினைவு இருக்கு. 12 வயசு. அதுக்கப்புறம் 79, 76, 79, 83, 96 ஹஜ்ரத் வாரத்துக்கு எங்களுடைய அமீர்ஷா மஹமூது மஹாஜி அவர்கள் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்து கொடுக்கணும். அவர்கள் 93 மக்கா மதீனால ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் வந்திருந்தாங்க. அங்க போயிட்டு தான் இந்த இஜ்திமா 96 தீர்மானிக்கப்பட்டது. 96 இஜ்திமா. ஹஜ்ரத் 95 இன்னைக்கு முஹர்ரம் 30, நேற்று புறப்பாத்து பின்பட இல்லை, இன்னைக்கு 30 முஹர்ரம் 10வது அன்று ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் மௌத்தா போனார் 1995 முஹர்ரம் 10. நானும் மர்ஹூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏடபிள்யூ ஃபாரூக்கும் அல்லாஹ் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆமீன். ஹாஜி ஃபாரூக் ஆளுமைக்கு வந்து எல்லாத்தையும் அனுசரிக்க கொண்டு எங்களெல்லாம் கட்டுப்பிடிச்சு கொண்டு அன்பாக எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் எங்களோட இருக்கக்கூடியவர்களுக்கு துவாசம் அவருடைய தியாகங்களாக எடுத்துக்கொள்ளணும். யூசுப் மாஸ்டர், நிசாம் சாப், சுல்தான் மௌலவி, ஹல்லாஜார், இவரோடெல்லாம் சேர்ந்து இருக்கணும். இவரோட உடல் ஆரோக்கியத்துக்கு துவா செய்யணும். கண்ணியமா மக்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அமானிதம் தந்திருக்கிறான். இந்த அமானிதத்தை சுமக்காத வரைக்கும் நாம் இதை நிறைவேற்ற முடியாது. அது அமானிதம் என்னது? இன்றைக்கு 2வது இஜ்திமா நடக்குது கனடால. அது இந்த இஜ்திமா முடிச்சுட்டு அடுத்த வாரத்திலிருந்து கனடா இஜ்திமா நடக்குது. 5, 6, 7 இந்த நாட்கள் 8ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாசம் கனடா. அதே பிறகு 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் யூகே நடந்தது. யூகே வந்து யூரோப்புடைய எல்லா நாடுகளும், ஸ்பெயின்ல இருந்து, இத்தாலியில இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, பெல்ஜியம், எல்லா நாடுகளும் அங்கு ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அங்கு இஜ்திமாக்கள் தீர்மானிக்கப்பட்டது. வார வருஷம் இதே ஜூன் மாதம் 10, 11, 12 யூகேல உலகத்தில் இஜ்திமா நடக்கும். டிரினிடாட்ல அடுத்த வாரம் நடக்கும். அதே மாதிரி பிரேசில்ல அடுத்த வாரம் நடக்கும். இதே ஒரு வருஷத்துக்குள்ள இப்ப நடக்க போது அடுத்த இஜ்திமா தாய்லாந்துல நவம்பர்ல, தாய்லாந்துல
அதே பிறகு வரப்போகுது இந்தோனேஷியால டிசம்பர் 5, 6 வரப்போகுது ஆஸ்திரேலியால இந்த உலக நாடு இஷ்டமாக்கு. அப்ப கவலை என்னன்னா எங்களை தாண்டி போறாங்க, எங்களுக்கு இஷ்டமா வச்சுக்கலாம் இருக்குது, எங்களுக்கு வெளிநாடுகள் வரையலாம் இருக்குது. இது ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்றேன், அஸ்பாபுகள் எங்க முடிவடையுமோ அதுக்கு பிறகு கண்ணீரும் அழுகையும் மட்டும்தான் வேலை செய்யும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு பேசப்பட்ட நிமிஷத்தினால இந்த பயான் செய்யறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவதூறு பேசப்பட்டது. அந்த அவதூறு பேசப்பட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு தெரியாது, எனக்கு அவதூறு பேசப்பட்டது தெரியாது. அவன் தெரியாம இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வெளிவாசலுக்கு போனாங்க. அவங்களோட போனது உம்மு மிஸ்தா, கால் அடிபட்டுச்சு கல்லுக்கு. உம்மு மிஸ்தா அவருடைய அந்த இவங்க போறதுக்கு ஒரு தேவையாக உதவியாக போனாங்க. அடிமை பெண்ணுடைய ஒரு உதவியாளராக அவர்கள் இருந்தார். கால் பட்டன் அந்த பெண் சொன்னது டைசன் மிஸ்தா, மிஸ்தாக்கு நாசம் ஏற்படட்டும். ஒரு தாயே நீ மகனை பற்றி என்று சொன்ன ஒரு மூலம் தெரியும், ஏன் மகனும் சேர்த்தானோ உங்களை அவதூறு பேசியிருக்கிறான். ஓ அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு தெரியும். மௌலானா யூசுப் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தன்னை பற்றியுள்ள விஷயம் தெரிய வந்துச்சோ அவர்களுக்கு வந்த அந்த குமரல் தான் அல்லாஹ் 13 ஆயத்தில் இறங்கி வச்சார். எப்ப உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பதிவு என்று வருமோ அப்பதான் அல்லாஹ் உதவி வரும், அல்லாஹ் உதவி வரும், இல்லாட்டி வராது. அல்லாஹ் உதவி அது இல்லாம வராது. எங்கட உள்ளத்துல எங்கட நாங்கள் கூடியிருக்கிறோம், இந்த நாட்டுடைய முக்கியஸ்தர்கள் உலமாக்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம். அப்ப எங்கட சிக்கரிப்பு என்ன ஆகணும் என்றால், இப்ப நடக்க போகுது நவம்பர் மாசம் 2ஆம் வாரத்தில் நடக்கும் போது இஷ்டமா தாய்லாந்துல, அவருக்கு நடக்கும் போது இந்தோனேஷியால, அவர் நடக்குது ஆஸ்திரேலியாவில். அப்ப டெல்லி சொல்லி அனுப்புறாங்க, ஜமாத்துகளை நிரப்புங்க. ஜமாத்துகளை நாங்க 113 ஏரியா 17 ஜோன், ஆயிரக்கணக்கான தாயகர், முடிச்சவர்கள், 4000 5000 வருஷம் முடிச்ச உலமாக்கள், 2 வருஷம் முடிச்ச உலமாக்கள், முடிச்ச உலமாக்கள், தாய்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஏனும் இந்த எல்லா பகுதிகளுக்கும் 100 ஜமாத்துகள் அனுப்புறதுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் 100 ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு ஜமாத்தை பொறுப்பெடுத்தா எங்களுக்கு எவ்வளவு 113 100 ஜமாத்துகள் அனுப்புறது என்பது ஒரு சிம்பளானது. நீங்க அமெரிக்காவுக்கு போக 2வது, நீங்க லண்டனுக்கு போக அடுத்த வருஷம். ஆனா இப்ப கைவசம் இருக்கிற தாய்லாந்து, இந்தோனேஷியா, அது ஆஸ்திரேலியா. விசா இல்லாம ஒரு சபை கிடையாது. அல்லாஹ் உதவிதான். நான் பார்த்திருக்கிறேன் ஹாஜி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்களும் நாங்களும் இன்றும் சில பெரியார்கள் இருக்கிறாங்க, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்தித்தவர்கள் உலகத்தில் மிச்சம் குறைவு. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சந்தித்தவர்கள் யாரெல்லாம் 90களில் நிசாமுத்தீனுக்கு போயிருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சந்தித்தவர்கள் 44 மூத்தார். அப்ப 45 சொன்ன அதுல 35-40 வருஷத்துக்குள்ள உள்ளவர்கள் அதுக்கு பிறகு இருந்தாங்க. இப்ப கடைசியாக போன வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால நடந்த இஜ்திமால 93 வயதுடைய சையத் சுலைமான் நதுமுடைய மகன் சையத் சல்மான் மௌலானா என்ற ஒருவர் 93 வயதுடையவர். அவர் இஜ்திமாக்கு வந்தார் மௌலானா சந்திக்கிறதுக்கு. அவர் சவுத் ஆப்பிரிக்கால வாழ்றாரு. யாரு சந்திச்சிருக்கிறாரு? இல்ல சவுத்துல. எத்தனை வயசுல? 13 வயசுல. அவர் வந்து அவரோட வாப்பா சையத் சுலைமான் நதுவி, அவங்கதான் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கை வரலாறு புத்தகத்துல 300 எழுதிக்கிறாங்க.
வாய்ப்பாக சந்திக்க இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேவாத்துக்கு அந்த இதுக்கு நதுவா லக்னோக்கு வந்த நேரம் நான் அவர்களை சந்திச்சேன் சொன்னான். அந்த நேரம் 13 வயசுல எனக்கு அவங்க சொன்னதுகள் ஞாபகம் இருக்கு. இப்ப கடைசியாக நாங்க சந்திச்ச ஒரு வள்ளுவர் தான் இவர். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட பயணிச்சவர்கள். ஏன்னா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போனாங்க 65ல. அவங்க இந்த பொறுப்பை சுமந்தாங்க தன்னுடைய 28 வயசுல. எத்தனை வயசுல? 28 வயசுல இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போனது 1944. 44 மௌத்தா போக்கல. அது மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு எத்தனை வயசு? 28 வயசு. அவங்க மௌத்தா போனாங்க 65ல. அவங்களுக்கு வயது 48 அல்லது 49. அவன் சின்ன வயசுல ஒருத்தர் அமீர் ஆக்குறது என்பது அது ஒரு பிரச்சனைகள் விஷயம் இல்லை. மௌலானா சாதோட நியமிக்கப்பட்ட 9 பேர் மௌத்தானதுக்கு பிறகுத்தான் 2014 மௌலானா சாத் பிறந்திருக்கிறாரு 65ல. 65 இப்ப அவருக்கு 66 வயசு ஆகுது. 65ல பிறந்தா 75, 85, 95, 2005, 2015. அதுக்கு விரோதமான அவரோட அப்பா தொலைல 28 வயசுல ஒரு பிரச்சனையா ஒரு சாபார் அவர்கள் அவரை அமீராக அனுப்புறாங்க. ஒரு அடிமைய அமீரத்தில் பரிசுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கே இருந்து வந்தப்பட அமீராக அனுப்புறீங்களே என்று சில கேள்விகள் எழுப்பின நேரத்தில் ஹஜ்ரத் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு புத்தகம் எழுதினாங்க. இதுல அந்த கேள்விக்கு பதில் எழுதுறாங்க. அமீராக நீங்க சின்ன சின்ன ஆட்கள் இவங்க எல்லாத்தையும் அனுப்புறீங்களே என்று. அமீர் என்றால் ஆட்சியுடைய அமீர் அல்ல. ஒரு சஃபர் 3 பேர் செய்து போனாலும் ஒரு பொறுப்பாக வைக்க சொல்லியிருக்கிறது வார்த்தை. இந்த ஜமாத்துல முடிச்சுன்னா இந்த ஜமாத்துல வருஷம் இந்த ஜமாத்துல இப்படி போகக்கூடிய நேரத்தில் அவர் அமீராக 12 ஜமாத்தா வருஷம் 2வது வருஷம் முடிச்சுட்டாங்க. 11 ஜமாத் 11 ஜமாத் 11 ஜமாத் போயிருக்கிறது. 12ஆம் ஜமாத் போர்த்து கேட்கிறாங்க. அமீரா அனுப்புறோம் இந்த ஒரு வருஷத்துக்கு உலமாக்கல் அல்லாஹ் ரஹ்மத் செய்தவங்க எல்லாத்திலும் தியாகம் தான். இந்த உலமாக்கள் எல்லாரும் இன்னைக்கு இப்படி வருஷங்கள்ல போறாங்க. நாங்க எங்களை தலையை கீழே போட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கணும், நீ என்ன பயன்படுத்தியா, நீ என்ன தெரிவு செஞ்சிருக்கிறா, இந்த தெருவுக்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல, நீ நான் இதுக்கு என்ன தெரிவு செஞ்சிருக்கிறான், எனக்குள்ள ஆளுமையத்தான், எனக்குள்ள அந்த வளர்த்தா, எனக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்துட்டா அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குரிய வழிகளை செஞ்சிருவான். அப்ப ஹாஜி அப்துல் வஹாப் சாப் அவர்களுடைய ஒரு ஹால் கண்டிக்கிறோம். அபுல் ஹசன் நதீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலானா ஹஜ்ரத்ஜி அவர்களை சந்திச்சு அவங்களோட அப்படி நெருங்கிட்டான். பாருங்க, அல்லாஹ் 2 வகையாக வச்சிருக்கிறான். உலகம் இப்படிதான். ஆனா எங்களுக்கு சகிப்புத்தன்மை தேவை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்ச நேரம் போகல. ஆயிஷாவால் வருதுலையா, அவளுக்கு எந்த விதமான சந்தேகம் தரத்தும் இருக்கல, உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி வரல. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறைஞ்சவங்களா அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு அப்புறம் ஒரு நபி இருந்து அவராக இருக்கிறது. சிலர் கொஞ்சம் தாமதிப்பாங்க, சிலர் கொஞ்சம் எதிர்ப்பு காட்டுவாங்க. ஆனா எங்களோட அஹ்லாக் தான் அது வெற்றி எடுக்கும். எங்களோட துவா, நாங்க துவா செய்யணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க உமருக்கு காட்டு. எல்லாம் இந்த அபூ ஜஹல் அல்லது இந்த உமரன் எனக்கு தாண்டி 2 உமரை இல்ல எப்படி எனக்கு தாண்டி அல்லா இடத்துல துவா நாங்க செய்யணுமா? அப்படி நாங்க ஒரு முறை 2 முறை யாரும் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டா அவரை கையை கழுவிட்டு விட்டுருவோம். நான் எங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து நகர்றதில்லை, அதே நேரத்தில் அவருடைய பேச்சை ஏற்று நாங்கள் வேறொரு திசைக்கு போறதும் இல்லை. அதுக்காக அவரை நாங்கள் அஹ்லாக் இல்லாமல் நடக்கிறதும் இல்லை. இது கொஞ்சம் கஷ்டமானது. இதுதான் உங்களுக்கு தர்பிய தேவை. இந்த தர்பியத்தை அடையிறதுக்கு இன்னைக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே என்ன மிச்ச தாழ்மையான கருத்து, ஒருவருமே பேர் எழுதாம போகாதீங்க.
நீங்க மனசு கேளுங்க. உலகத்துல தக்காசு இருக்குது, அல்லா நீ என்ன பயன்படுத்தி கேளுங்க. அல்லாஹ் தஆலா சுன்னத் என்ன தெரியுமா? யார் எந்த அளவுக்கு தன்னை ஒன்றுல ஈடுபடுத்துவார்களோ அல்லாஹ் அவர்களை பயன்படுத்துவார். அப்ப மௌலானா அபுல் ஹசன் நதுவிக்கு கேள்விப்படுது, ஒரு 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 ஆர்டிக்கல் வாசிக்கிறாங்க, அல் ஃபுர்கான் ஒரு பத்திரிகை வாசிக்கிறாங்க. அந்த 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 பத்திரிகை வாசிச்ச உடனே ஜமாத் இஸ்லாத்துடைய ஸ்தாபகர் அல்லாமா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த புத்தகத்தை வாசிக்கிறாங்க. வாசிச்ச உடனே அவங்களுக்கு வருது, அப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஷேக் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வாராங்க. எங்கேக்கு நிஜாமுதீனுக்கு வந்த உடனே இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹியோட சேர்ந்துட்டாங்க. மன்சூர் நோமானி சொல்றாங்க, எனக்கு மனம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் உடனே ஏற்றுக்கொள்ள இல்லை. எனக்கு பல வருஷம் போச்சு. நான் ஒரு டெல்லி ஹசரத்து கிட்ட போனேன், ஒரு பெரிய ஷேக் கிட்ட போனேன். அவர்கிட்ட இருந்து நான் வரக்குள்ள அவர் சொன்னாரா, நீ பாருங்க இந்த அந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்திருக்கு. சஹாபாக்களுக்கே இருந்துச்சு. நபி அவங்களை கொலை செய்ய வந்தது மன்றம் வரைக்கும் எங்களுக்கு வராம இருக்குவா? யாருக்கு அது கிடைச்சிருச்சோ அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் செய்யணும். யாருக்கு அது இல்லையோ அவர்களிடத்துல நாங்க பாடுபட்டு கொண்டே வாசிச்சு கொண்டே இருக்கிறோம். மன்றம் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, நீ போ மௌலானா இல்யாஸ் கிட்ட போயிட்டு உனக்கு தர்பியத்தை எடுத்துக்கொண்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் என்னோட சென்ற அபுல் ஹசனுக்கு உடனடியாக மனம் வந்துருச்சு. எனக்கு சில வருஷங்கள் போச்சு. அதுக்கு பிறகுதான் நான் இதுல ஈடுபட்டேன். அதுக்கு பிறகுதான் மல்ஃபூசாத்தை எழுத ஆரம்பிச்சேன். அதனால கண்ணியமானவர்களே, நாங்க எங்களை அல்லாஹ்தால தெரிவு செஞ்சிருக்கிறான். அதனால பொறுப்புதாரிகளாக, உலமாக்களாக, வருஷம் முடிச்சவர்களாக, 2வது வருஷம் முடிச்சவர்களாக எனக்கு எனக்கு கண்ணியம் தரப்படுதோ இல்லையோ, எனக்கு பிறப்பு தரப்படுதோ இல்லையோ, எனக்கு நிகழ்ச்சி கிடைக்கலோ இல்லையோ, நான் இந்த வேலையை செய்யணும். அது அடிப்படையோடு செய்யணும், தியாகத்தோடு செய்யணும், பங்காளிகளாக மாறணும். ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு எனக்கு இந்த பொறுப்பை தாங்க என்ற அந்த உணர்வுகள் வரக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அதனால வேலை ஒரு விசாலமான வேலை, ஒரு நபிமார்கள் அல்லாஹ் தஆலா தெரிவு செய்த வேலை. நான் ஓதுகிற குர்ஆனுடைய திருவசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவும். ஈமானும் ஈமான் இல்லாததும் சமமாக முடியாது. நாம் எங்களுடைய ஈமானை வளர்த்துக் கொள்ளணும். ஈமானை வளர்க்கிறதுக்கு ஆக அடிப்படையான மஸ்ஜிதுடைய சூழல் தான். சஹாபாக்கள்ல பாருங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், எல்லாம் தெரிஞ்சதுதான். இதை ஒப்பிட்டு பாருங்க, இந்த ஈமான படிக்கிறது என்பது எவ்வளவு முக்கியமானது. அல்கமா ரலியல்லாஹு ஒரு ஜமாத்தோட வந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, நபியை கேட்கிறாங்க, மான்தும் நீங்க யார்? நாங்க முஃமினூன், நாங்க மூமின்கள். லிகுல்லி கௌலின் ஹக்கீகா ஃபமா ஹக்கீகத்து கௌலிக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்குது. எப்படி தைரியமாக மூமின் என்று சொன்னீங்க கேட்கிறான். சரியா? இந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். 5 வருஷம் ஜாகிலியத்துல இருந்தது, நபி அவர்கள்ட்ட 5 விஷயம் படிச்சது, சஹாபா நபி அவங்க எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, காது ஐயக்கும் அம்பியா ஃபுகஹா, நீங்க நபிமார்களாக இருக்க வேண்டிய சிவத்துக்களை அடைந்திருக்கிறீங்க சொன்னாங்க. இது நடக்குது மக்கால நடைமுறையாக. ஆயிஷாவால முதல் பாகத்தில் இந்த சம்பவத்தை எழுதிக்கிறான். இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. இப்ப வாங்க மதீனாக்கு மஸ்ஜித் நபவிக்கு. மஸ்ஜித் நபவில உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் அஷ்ரா முபஷ்ஷரா சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற இடத்துல தான் வெள்ளை ஆடை அணிந்து வந்து உட்கார்றாரு ஒருவன். உட்கார்ந்து தட்டப்படல அப்படி நபரோடு யாரும் வந்து அப்படி கேள்விகள் எல்லாம் கேட்கறது இல்லை. அக்பர்னி அனில் கையை ரொம்ப அவருடைய மடியில வச்சாரு, இல்லாட்டி நபிட மடியில வச்சார். இப்படி முட்டில வச்சுக்கொண்டு அக்பர்னி அனில் ஈமான், அக்பர்னி அனில் இஸ்லாம், அக்பர்னி அனில் இஸ்லாம், அக்பர்னி அனில் இஸ்லாம், அக்பர்னி நமாராத்தியா. இந்த சபையில இருக்கிறவங்க யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. மக்கால 13 வருஷம் பாடுபட்டு, இங்கேயும் பாடுபட்டு 15 வருஷம் நபீர சுஹபத்தில் உள்ளவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறது, நாங்க மக்தப்ல 5 வயசு பிள்ளைக்கு பறிச்சு கொடுக்கிற பாடம். அக்பர்னி
இஸ்லாம். இஸ்லாம் என்ன தெரியாத இவர்களுக்கு அபூபக்கருக்கு கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இரண்டாவது ஈமான், ஷஹாதத் லா இலாஹா இல்லல்லாஹ், ஈமான் அமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இஹ்சான், நீங்க அல்லாஹ்வை பார்க்கிறது போல, அல்லாஹ் உங்களை பார்க்கிறது போல நீங்க வளருங்க. அது பிறகு அடையாளம் கியாமத், அல்லாஹ்வும் ரசூலும் நானும் நீங்களும் சம அறிவுள்ளவர்கள். எனக்கும் எது தெரியுமா அது அவங்களுக்கு, அது அல்லாஹ் தான் தெரியும். கியாமத்தை போறது அப்படிதான் கேட்கிறாங்க. அப்படியா நம்ம யாரும் கேட்கறது சொல்லி 3 கேள்வி. அது ஈமான், இஸ்லாம், இஹ்சான். இது 2 தான் அடையாளம் கியாமத். அதுல ஒன்று தெரியாது, நான் நீங்கள் சமம். அது 5வது. நான் சொல்றேன் என்னன்னா, ஈமானையும் இஸ்லாத்தையும் படிச்சு போடுறது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த பெரும் சஹாபாக்களுக்கு சொல்ல முடியும். இதனால நான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஈமானுடைய பாடத்துல முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுடைய அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பதிவு செய்றாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ஈமானுடைய மஜ்லிஸ்ல அழைக்கிறார். என்னங்க நாங்க முஸ்லிம்கள் தானே, எங்களையும் அந்த மஜ்லிஸ்ல அழைக்கணும் என்று கேட்கக்குள்ள அவர் இதை விரும்பக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பாராட்டுறார். அதனால கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களை ஈமானோட போறதுக்கு. யாருக்கும் கேரண்டி இல்ல கடைசி நேரம் எப்படி வரும். பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்க, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அல் ஈமான் பைனல் ஹௌஃபி வல் ரஜா. ஈமான் என்பது நம்பிக்கைக்கும் அந்த உள்ளச்சத்துக்கும் இடையில் உள்ளது என்றது இமாம் புகாரி சொல்றாங்க. வஹி எழுதக்கூடிய ஒருவர் எவ்வளவு பெரிய, அந்த காலத்தில் ஒரு 54 பேர் தான் வஹி எழுதியிருக்கிறாங்க. அந்த வஹி எழுதின ஒருத்தர அல்லாஹ் முர்த்ததாக்கி மதம் மாத்தி கொண்டு போய் சேர்த்தார். வந்த சந்தேகத்தில் இமாம் புகாரி எழுதுறாங்க, 3 முறை அடக்கியும் 3 முறையும் பூமி தூக்கி அவரை வெளியே போட்டுருச்சு. அதனாலதான் மௌலானா இனாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, करते डरते डरते करना है, करते करते डरना है, करते करते मरना है, मरते मरते करना है. பயந்து பயந்து செய்யணும், செய்து செய்து பயப்படணும். செஞ்சு செஞ்சு மரணிக்கணும், மரணித்து மரணித்து செய்யணும். வந்து வந்து செய்யறோம்னா என்ன கருத்து? கால் நடந்து நடந்து பிடித்து கால்ல ரத்தம் வந்தது. ஒரு ஜமாத் வெளியாகுது, அந்த முறைசி ஆக இருக்கும். அதுல கால் வெட்டி கல்லுகள்ல நடந்து செருப்பு பிஞ்சி ஒன்றும் இல்லாம உடுத்திருந்த ஆடையை கலட்டி அதை கட்டினாங்க. ரத்தம் அடியாம ரத்தம் அடியாம இருக்கு. மறந்துல ஒன்றுமில்லை. அந்த இயற்கையுடைய நோய் தான் சொல்லப்படும். சாப்பாடு எடுத்தீங்கன்னா நான் முந்தி சொன்னது போல அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத்துக்கு பிறகு 6வது 7வது ஹிஜ்ரத் நடக்குது. ரத்தம் அடியுது, அந்த ஜாத்துரக்கா என்று சொல்லப்படுது. அதுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில இந்த 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 போர்க்களத்தில் அவர்கள் ஈடுபட்டது. அல்லாஹ் தஆலா இப்படி தியாகங்கள் செஞ்சுதான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த வாருங்க நீங்க இந்த ஹதீஸை பயான் செய்வீங்களே, என்ன ஹதீஸ்? அல்லாஹ்வுடைய பாதையில போனோம், நாம போன நேரங்களுக்கு மீன் கிடைச்சிச்சு, மீன் இப்படி வந்துச்சு. அந்த ஹதீஸை பயான் செய்யறதுக்கு ஒரு ஈச்சக்குளம் தான் அமீர் தந்தாரு எங்களுக்கு என்று சொல்லக்குள்ள அவங்க மாணவர் கேட்டாரு, குறுக்கிட்டு சொல்லுங்களேன், அது எப்படி எப்படி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நான் சொல்லி முடிக்க காட்டுறேன். ஒரு ஈச்சக்குளம் முடிஞ்சிருச்சு, அது பிறகு கொட்டையோட தான் இருந்தோம். அதுக்கு பிறகுதான் நான் சொன்னேன், ஒரு மௌலானா சொன்னாங்க, 3வது 4வது வரும். அதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி வரும். இல்ஹாரும் நஸ்ரா. இந்த 2 நாளை சரியாக புரிந்து சொற்பத்தை அடைந்து நிசாமுத்தீன் வந்து சொல்லணும். எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜோடுக்கு முதல் நீங்க ஆயத்தமாக எங்களுக்கும் நீங்க அக்டோபர்ல வந்து சொல்லணும். ஏன் நிசாமுத்தீன் சொல்லணும், நீங்க மாஷா அல்லாஹ் அக்டோபர்ல எங்களுக்கு அறிவிக்கணும். இப்ப 2-3 பேர் நாங்க மிஸ்கின் பிச்சைக்காரர்களை போல போயிட்டிருக்கிறோம். எங்களுக்கு அவ்வளவு வளம் இல்லையா ஒரு 100 பேர் போறதுக்கு? உங்களுக்கு அனுமதி தந்திருக்க முடியுது. இந்த மஷூராக்கு போறதுக்கு இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக அனுமதி இருக்குது. நீங்க அதுக்கு போகலாம்.
என்ன நீங்க 100 சில்லா வருஷம் முடிக்கிறீங்க? நீங்க தகாசால போறீங்க. நீங்க நிசாமுதீனுக்கு போக தகுதியானவர்களை தான் இங்க அழைச்சிருக்கிறோம். நீங்க ஜோனுக்கு போறதுக்கு ஆயத்தமாகணும். 100 ஏரியால இருந்து ஒரு ஆளை தயாரிக்கிறது கஷ்டமா? சொல்லுங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க நிறைவேற்றுவோம். ஆனா இது இந்த உறுதிமானத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னா நிசாமுத்தீனுடைய தகாசா நிசாமுத்தீன் எங்கட உலமாக்களே, நிசாமுத்தீன் நீங்க போய் தெரிஞ்சு அங்க வேலை செய்யுங்க. அங்க தகாசாக்களை நீங்க நிறைவேற்றுங்க. உலகத்தில் உள்ள எல்லாமே எதிர்ப்போம். நான் சொல்றேன் தூரத்தில் உள்ளவர்களும் எதிர்வார்கள் சொல்றேன். அதுதானே எல்லா வருஷம் 73 வந்து சொல்லி இருக்கிறார். நான் அப்படி நினைப்போம். நான் போவோம் திரும்பி எங்க செஞ்சுட்டு போவோம். அந்த உணர்வை நாங்கள் சுமக்காத வரைக்கும் இந்த வேலையுடைய அமானியத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம். அதனால எல்லாரும் இந்த குபுரத்தை எடுத்து ஹஜ்ரத் ஹாம்சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்கன்னா, ஜமாத்து நீ விசா கிடைக்குது இல்லையா, விசா பிரச்சனை இல்லை, நீ நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லி சில ஜமாத்துகள் பைதல் ஜமாத்துகள் இங்க வந்திருக்கிறாங்க. வந்து அழுதுட்டு சொல்லுவாங்க, நாங்க 9 மாசத்தை பாகிஸ்தான்ல விசாக்கு கழிச்சோம். சைனாக்கு போறதுக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கு விசா ஒன்றும் கிடைக்கல. சரி 1 மாசத்தை கழிக்கிட்டு வந்தீங்க. வருஷம் ஒரு ஜமாத்து அப்படி பல ஜமாத்துகளை நாங்கள் இங்க இறக்கிருக்கிறோம். அவங்க போறாங்க கடைசி 9 மாசம் 8 மாசத்துக்கு பிறகுதான் விசா கிடைக்குது. ஆஜிசாப் என்ன செய்வாங்கன்னா, இறுதி அளவு முயற்சி செய்ய கண்ணீர் வழி அந்த இடத்துல கேள்வி சொல்லுவாங்க. இதுதான் அது மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட யாரெல்லாம் இருந்தாங்களோ, முஃப்தி ஸையத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கலாம், மௌலானா சையத் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி இருக்கலாம். 1998 ஃபஜ்ர் பயான் நடந்து கொண்டிருக்குது ரயில்ல. அந்த பயானை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் மௌலானா முஃப்தி ஸையத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பயானை செஞ்சு கொண்டிருக்க போல ரயில்ல அறிவிக்கிறாங்க, இன்றைக்கு எங்களுடைய ஆக முக்கியமான 50 வருஷம் தன்னுடைய வாழ்க்கைய மக்கா மதீனால கழிச்ச மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவரோடு சேர்ந்து இருந்த அந்த மௌலானா சையத் அஹ்மத் கான் அவர்கள் இன்று 98ஆம் ஆண்டு தன்னுடைய 93 வயசுல மௌத்தாகிட்டார்கள். சவுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க 88ல. ஆனா 98 10 வருஷத்துக்கு பிறகு மதீனா முனவ்வரால ஜன்னத்துல் பக்கீல அல்லாஹ் அடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. 94 இங்க வந்தாங்க. அந்த நேரம் இங்கே சரியான செக்யூரிட்டி பல பிரச்சனைகள் இருந்த காலம். அந்த நேரத்தில் மௌலானா இங்க வந்து மினிஸ்டர்மார்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் இருக்கல, நான் நிசாமுதீன் அந்த நேரம் இருந்தேன், எனக்கு கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதி எனக்கு பணமாக $500 வச்சு அனுப்பினாங்க. நீ நிசாமுதீன் இருக்கிறா, குடும்பத்தோட நீ செலவுக்கு எடுத்துக்கொண்டு அனுப்பினாங்க. எனக்கு பெரிய உடல் இல்லை. நான் 88 இருந்து அவங்களோட இருந்திருக்கிறேன். எல்லாத்தையும் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நாங்க பார்த்த ஒரு சஹாபாக்களை போல ஒரு மனிதர் தான் என்று சொல்றாங்க. அந்த பயான்ல எங்க ரயில்ல 98 செய்யற பயான்ல இவரோட மௌத்து செய்தி கேள்விப்பட்டுருச்சு. மௌத்தும் வந்து பாஸ்போர்ட் கையில இல்ல. ஹஜ்ஜுக்கு போனவங்க விசா எக்ஸ்டென்ஷனுக்கு போடப்பட்டு இருந்துச்சு. ரியாதுக்கு போயிருக்குது, மௌத்தாகிட்டாங்க. அந்த நேரம் இருந்த ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மன்னருக்கு பேசி அனுமதி கொடுத்தாங்க, உடனடியாக அடக்கம் செய்ய ஜன்னத்துல் பக்கீ. அப்படி இருந்துச்சு. ஹஜ்ரத் ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அத்தர் எடுத்துக்கொண்டு வீல் சேர்ல போறதை நான் கண்டிருக்கிறேன். மதீனாவுடைய இமாம சந்திக்கிறதுக்கு முன்தகப் ஹதீஸ் கொண்டு போயிட்டு அவர்கள் கொடுத்தாங்க மதீனாவுடைய இமாம்களுக்கு. நாங்கள் இதை வாசிக்கிறோம், சந்தோஷப்பட்டு உச்சம் வச்சு. வேளாண் சகோதரர்கள், இந்த வேலை புரிய, இந்த வேலை புரியறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று ஈமான படிக்கணும், எல்மு படிக்கணும். மௌலானா அவர்கள் நிசாமுத்தீன்லையும் எல்லா இடத்திலையும் அடிக்கடி சொல்லி வராங்க, ஃபதாயில அமால மட்டும் வாசிச்சதை கொண்டு எங்களோட தீண்ட பரிபூர்ணம் ஏற்பட மாட்டாது. ஃபதாயில அமால் அமல்களுடைய சிறப்புகளை வாசிக்கிறதோட மசாயில்களையும் படிக்கணும். ஒவ்வொருவரும் கண்ணியமான உலமாக்களை குறைஞ்சது 250 பேர் இருந்தாலும் நீங்க இன்றைக்கு வந்திருப்பீங்க. நீங்க நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு உறுதி கூறணும்.
நான் என்ற மக்தபோட, நான் என்ற மதரசாவோட, நான் என்ற இமாமத்தோட, நான் என்ற தொழிலோட மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்பேன் என்றது உறுதி பண்ணணும். சேவை எல்லாரும் உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கலதான் இந்த விஷயம் சரி வரும். அப்ப மௌலானா பாலபூரி சொன்னது உஜுது தாவா ஃபத்ரத்து தர்பியா இது கொடுக்கல இதாரு நுஸ்ரா அல்லாஹ்வுடைய உதவி வரும். அந்த நேரத்தில் யாரு ஏற்றுக்கொள்ளலையோ அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை கொண்டு அவர்களுக்கு முடிவுகளை கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல ஆக்களை கொண்டதுக்கு பிறகு நபியோட சந்தோஷப்படல. ஓ அபூ ஜஹல், ஓ உத்பா, ஏன் பேச்சை கேட்டிருந்தா அவனுக்கு இது நடந்திருக்காது. யாரை வெட்டி துவைக்கிறது, அவரை இல்லாமல் ஆக்குறது, அவரோட வெறுப்பு காட்டுறது அது எங்களோட நோக்கமே கிடையாது. அதனால இந்த உணர்வுகளோட நான் எல்லாரும் இன்றைக்கு இந்த எலும்பி நீங்க பேர் எழுதினாலும் முறையாக பேசி இந்த விஷயங்களை சரிவர செய்யறதுக்குண்டான அடிப்படையோட நாம் எல்லாரும் மனசுல எடுத்துக்கொண்டு எல்லாம் இந்த அடுத்த ஜோடுக்கு முதல் எங்களோட கார்பசாரியுடைய மட்டும் கூடணும், எங்களோட வருகையுடைய அமைப்பு கூடணும், ஜமாத் போகணும். இந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், எங்களை பற்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் இவைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்னால முடியுமான என்னென்ன வகையில முறையாக சட்டத்தை மதிச்சு என்னென்ன முறையை நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு வழி நல்லடத்திருக்கிறோம். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. போன அந்நியர்களை சந்திங்க, அவர்களுக்கு இதை விளங்க வைங்க, உரியவர்களை சந்திக்க ஊர்களில் பாருங்க. இதெல்லாம் பேச 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 ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கொடுக்கிறான், வழிகளை செய்வான். சமீபத்தில் பார்த்தீங்க எல்லாரும் பார்த்தீங்க, போன மாசங்கள்ல எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து இங்க வந்துட்டு போறாங்க முஸ்லிம்கள். எங்களுக்கு ஏன் தடையாக இருக்குது? அது எங்கள்கிட்ட குறைபாடு. எல்லா இடத்துல கேட்போம், எல்லா இடத்துல மன்றாடுவோம், எல்லா இடத்துல நாங்கள் தீர்த்து எடுப்போம். அப்ப அதுக்கு இப்ப தக்காசா, உடனடியாக தக்காசா. அப்ப வரக்கூடிய நவம்பருக்கு முதல் நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஜமாத்த நாங்க போறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், ஜமாத் எடுத்துட்டு போக ரெடியாக இருக்கிறோம் என்று சொல்லி அது இந்த 3 நாடுகளுக்கும் தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா இப்ப இருந்து விசா அதுகள் எல்லாம் ஆயத்தமாகினா அல்லாஹ் தஆலா கதவுகளை திறப்பான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் யார் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நானும் ரெடி, என்ன ஜமாத்தும் ரெடி. என் ஏரியாவில இருந்து ஒரு ஜமாத் இந்த எழுதுனீங்கன்னா 100 பேர் எழுதுவீங்க, 100 ஜமாத் ஆகிடும். எழுதுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப மனசை உறுதிப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் இடத்துல கேட்டவர்களாக இந்த 3 நாடுகளுக்கும் ஜமாத்துகளை சூழ முடிவாக உங்களுக்கு அனுமதி தந்திருக்குது. உங்களுக்கு தஃபக்குதுடைய உசூல்கள் எல்லாம் நல்லா தெரியும். நீங்க ஜமாத்தை தயாரிச்சு அனுப்பக்குள்ள நீங்களே தஃபக்குத் செஞ்சு எல்லாம் செஞ்சு இங்க வந்தா அவர் போறதுக்கு ரெடியாக வரணும். நீங்க 3 ஜில்லாவை முடிக்காத ஒருத்தர் இங்க அனுப்பினீங்கன்னா நீங்களும் கஷ்டத்துல, நாங்களும் கஷ்டத்துல, அவரும் உங்களுக்கு நடக்கும். அவரை தஷ்கீல் செஞ்சுட்டு கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி வாரிசு செய்வாங்க. எல்லாரும் தஷ்கீல் பண்ண போல இந்த தஃபக்குத் என்று வச்சிருக்கிறது என்னத்துக்குன்னா, நாங்க ஒரு நாட்டுக்கு ஜமாத் போகல. ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட அந்த காலத்துல சவுதியில போயிட்டு இந்த தப்லீக்காரர்கள் இப்படி போறாங்களே என்று சொன்ன நேரத்துல அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னன்னா, உலமாக்களோட சேர்த்து அனுப்புங்க. இது இல்லையா சொன்னதானே, அவங்க ஒன்றும் முறை சொல்லல. அதே நேரம் ஆளுமை மக்களுக்கு